தமிழ் சினிமால நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். கிரைம் சப்ஜெக்ட், லவ் சப்ஜெக்ட், த்ரில்லர் சப்ஜெக்ட் அந்த மாரி சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அது சப்ஜெக்ட்னா என்ன? அத ஏன் சப்ஜெக்ட்ன்னு சொல்றாங்க? சப்ஜெக்ட் எங்கெல்லாம் கிடைக்கும்? இந்த 3 விஷயத்தையும் வச்சு தான் இந்த ஹோல் வீடியோவ நம்ம பார்க்க போறோம். திரைக்கதை எழுதுவது எப்படி? பை சுஜாதா. அந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு சாப்டர பத்தி நாங்க போட்டுட்டுருக்கோம். வெல்கம் டூ சீன் சென்ஸ். நாங்க இந்த மாரி ஃபில்ம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங், மூவி அசிஸ்ட் பத்தி போட்டுட்டுருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாப்டருக்குள்ள நம்ம போய்க்கலாம். சாப்டர் 5 சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அதுக்கான டெஃபினிஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு முக்கியமான காரியத்த செய்றது தான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அத சுத்தி நடக்கிற கதை, அத சுத்தி நடக்கிற கிளை கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் பிளாட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வந்து இப்ப டைட்டானிக் படம் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஜாக்ங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டர். முக்கியமான காரியம் என்ன பண்ண போறான்? ரோஸ லவ் பண்றது. அத சுத்தி நடக்கிறது தான் டைட்டானிக் படமா இருக்கும். இந்த மாரி வந்து ஒரு படத்த நீங்க டக்குனு அந்த சப்ஜெக்ட் அப்படியே பளிச்சுன்னு தெரியிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த படம் வந்து உங்களுக்கு கதை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். அதுல உங்க சப்ஜெக்ட் ஃபைண்ட் பண்ண முடியலைன்னா, அது உங்களுக்கு வந்து அந்த கதையில ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு நம்ம அடுத்த ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இப்ப இடையில ஜே பேபின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்துல அதே மாரி தான் இருக்கும். அந்த ஜே பேபி கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டர். முக்கியமான காரியத்த என்ன செய்வாங்க, புள்ளைங்க பையங்கள விட்டுட்டு அவரு வெளிய போயிருவாங்க. வீட்ட விட்டு வெளிய போயிருவாங்க. இப்ப அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஹோல் படமா இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் அது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம். சில பேர் சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் இத வந்து ஒரு நாட் இல்லாட்டி ஒரு தாட், ப்ரைமிஸ் அந்த மாரி கூட சொல்லுவாங்க. சப்ஜெக்ட்டும் ஒரு ஒரு மெயினான ஒரு எல்லாரும் சொல்ற அந்த ஜெனரல் வேர்டா இருக்கும். உதாரணத்துக்கு அந்த டைட்டானிக் படமே எடுத்துக்கலாம். ஏழையில இருக்க ஒரு பையன், ஒரு பணக்கார வீட்ல லவ் பண்ணா என்ன ஆகும்? அது ஒரு கப்பல்ல. இந்த மாரி ஒரு நாட்டு, ஒரு தாட் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த படம் எப்படி போகும்? அந்த கேரக்டர் சுத்தி என்னலாம் நடக்கும்? அப்படிங்கிறது தான் வந்து ஹோல் படமா இருக்கும். சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து அந்த டைம்ல இதுக்கு பேர் சப்ஜெக்ட். இந்த டைம்ல இதுக்கு பேர் ஒரு கன்டென்ட், கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. கான்செப்ட்னு வச்சுக்கலாம். ஒரு ஒன் லைனர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் எழுதும்போது 2000 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாரு. அப்போ உள்ள வார்த்தைகளை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது காலத்துக்கு ஏற்ற மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தென் அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சப்ஜெக்ட் வந்து எங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கும்? அப்படின்னு இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பார்க்குற நியூஸ் பேப்பரு, டிவி, சோசியல் மீடியா இப்ப நான் சோசியல் மீடியா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபோன்ல பார்க்குற அந்த மீம்ஸு இது மூலியமா கூட நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இந்த லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அந்த கைதி படம் வந்து கிரியேட் ஆக ஒரு காரணம் வந்து, ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ல வந்து ஒரு கான்ஸ்டபிள், ஒரு 3 கைதி அந்த ரூம்ல இருப்பாங்க. மத்த சீஃப் சீஃப் போலீஸ் அவங்கலாம் வந்து அங்க பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. இப்ப அந்த டைம்ல ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாரி ஒரு யோசனை வரும்போது அந்த படமே வந்து உருவாச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, "கன்னத்தில் முத்தமிட்டால்" ஒரு பத்திரிக்கையில இருக்கிற கட்டுரையிலிருந்து அந்த ஸ்டோரிய வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு. அது அடுத்து இன்னொன்னு மெயினா என்ன அட்ரஸ் பண்றாருன்னா, நீங்க படத்த முழுசா ஃபுல்லா கற்பனையா கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனா அந்த படம் வந்து கரெக்ட்டான இது இருக்காது. நம்பகத்தன்மையா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஒரு முக்கியமான சீனு எல்லாத்தையும் நடந்தத வச்சு, அத சுத்தி நம்ம ஒரு கற்பனையா ஒரு படத்த வந்து உருவாக்கலாம். ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ட பத்தி எடுத்ததுன்னா, நமக்கு வந்து அயோத்தி இருக்கு. இந்த மாதிரி புக்ஸ்ல வந்து நிறைய எடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இருக்கு நம்ம அசுரன். நம்ம வெற்றி சார் மேக்ஸிமம் வந்து அதில அந்த மாதிரி தான் எடுக்குறாரு. விசாரணை ஸோ விசாரணை. விசாரணை தான். அவர் எடுக்கிறது மேக்ஸிமம் நம்ம ஃபர்ஸ்ட் படத்த தவிர மத்த எல்லாமே புக்ல இருந்து தான் எடுத்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். இப்போ வாடிவாசல் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதுவுமே அது ஒரு புக் தான். இந்த மாதிரி புக்ஸ்லேருந்து கிடைக்கும். நிறைய ஷார்ட் ஃபில்மோ, இல்ல மெயின் படமே பார்த்தாலும் கூட, அதில நமக்கு என்ன இருக்கும்னா, கிளைமேக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு நியாயம் பண்றதுக்காக அந்த ஹோல் கான்செப்ட்ட நியாயம் செய்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திருக்குறள் போடுவாங்க. நமக்கு திருக்குறள்ல இருந்து கூட கிடைக்கும். கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம வந்து எல்லா சைடும் நம்ம எல்லாத்தையுமே ஒரு கான்செப்ட்டா தான் பார்க்கணும். அடுத்ததா வந்து இப்போ சப்ஜெக்ட் உங்க கையில கிடைச்சிருச்சு. இப்போ அத வச்சு நீங்க அத எப்படி நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம தேடணும். அதுக்கு தான் அவர் சொல்ற அந்த நியூஸ் பேப்பரு, டிவி, சோசியல் மீடியா அந்த மாரி சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதான் ஒரு முக்கியமான கேரக்டர், முக்கியமான காரியம் செய்றதுன்னு சொல்லி நம்ம எல்லாமே எல்லாமே நம்ம எழுதியாச்சு. இப்ப அந்த கேரக்டருக்கு நம்ம அது தேவை என்ன? அந்த தேவைய அ அடைவிடாம பண்ற அந்த தடை என்ன? இது 2ம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இதுல அந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, 2 இருக்கு. ஒண்ணு வந்து வெளிப்படை, இன்னொன்னு உள்ளுணர்ச்சி அப்படின்னு சொல்லி. வெளிப்படைங்கன்னா, அந்த
அந்த கேரக்டர் வந்து கொலை, கொள்ளை அந்த மாரி ஏதாவது பண்றான்னா, உணர்ச்சிபூர்வமா இருக்கிறது வந்து லவ், அ லஸ்ட் அந்த மாரி போறது எல்லாமே வந்து உணர்ச்சிபூர்வமா போறது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த காதலுக்கு மரியாதை அந்த படத்த அந்த வச்சு சொல்லியிருப்பாரு. விஜய் வந்து ஷாலினிய லவ் பண்றது வந்து, நீ வந்து அடையணும்னு சொல்ற ஒரு நீடு. ஆனா அவங்க அத தடுக்கிறதுக்கு அவங்க அண்ணன்மார் இருக்காங்க. அவங்கள 2 பேர் அந்த ஷாலினியும் விஜயும் செலுத்துறது எது? காதல். உணர்ச்சிபூர்வமா வர்றது காதல். ஸோ இத 3ம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது கேரக்டரோட விருப்பம், அதோட தடை. இந்த 3 சேர்ந்தா தான் ஒரு ஸ்டோரிய வந்து நம்ம ஒரு என்கேஜிங்கா கொண்டு போ முடியும். ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லைன்னா ஒரு கதை இல்ல. கதை அதே மாரி ஒரு கேரக்டருக்கு நீட் இல்லைன்னா அது கேரக்டரே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து கடைசியா ஒண்ணு மேஜரா ஒண்ணு அட்ரஸ் பண்றது என்னதுன்னா, ஒரு கதைக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் வைக்கணும். அந்த கதை, கிளைக்கதை எல்லாமே அத சுத்தி தான் இருக்கணும். அந்த சப்ஜெக்ட்ட சுத்தி தான் இருக்கணும். அத தாண்டி வெளிய போக்கூடாது. அன்வான்டட் சீன்ஸ் இப்போ வந்து ஒவ்வொரு சீனும் வந்து ஒரு இடத்த ஒரு கதை இந்த கதையோட மெயின் கான்செப்டை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கணும். இந்த தளபதி படம் அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிளா நான் பார்க்குறேன். குழந்தை தேவா தேவாவுக்கு வந்து குழந்தை உருவாகுது அப்படிங்கும்போது ஒரு கொண்டாட்டம் வருது. டக்குன்னு குழந்தை காலியாக போகுதுன்றதுனால இவர் கொலை பண்ண போறாரு. அதனால இன்னொரு விஷயம் நடக்குது. இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே தூக்கிட்டோம் இந்த படத்துல இருந்து ஒரு சீனை தூக்கிட்டோம்னா அந்த படமே அங்க இருக்காது. அடுத்த சீனுக்கே அது போகாது. ஸோ அது ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்த சீனுக்கு லீட் வச்சு போயிட்டே இருக்கும். அந்த கான்செப்ட் கிளைமேக்ஸ்ல அம்மாவும் பையனும் சேர்ற இடத்த நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். இப்படித்தான் நம்ம யோசிக்கணும். நம்ம கண்ணெதிரே தோன்றினால் நினைக்கிறேன். அந்த சலோமியா பாட்டு தான் இவர் சொல்லியிருப்பாரு நம்ம சுஜாதா சார். ஒரு ஃபாரின்ல ஒரு சாங் வேணும்னு ப்ரொடியூசர் கேட்குறாரு. அதனால வந்து டக்குனு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு, ஃபாரின் போகலாமா, சாரி கோவா போகலாமான்னு சொல்லி கேட்குறாரு. போகலான்றாங்க. சலோமியா பாட்டு ஓடுது. அங்கே முடிஞ்சோடனே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுறாங்க. மறுபடியும் கதை நார்மலாக ஆரம்பிக்கணும். இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வியாபாரத்துக்காக பண்ணுற சில விஷயங்கள். இப்போ கூட நான் ராக்கி படத்தோட டைரக்டர் அவர் சொல்லி ஒரு பார்த்தேன். அவர் ஃபஸ்ட்டு படம் 2011லேயே பண்ண வேண்டியதுதான். அதுக்கு என்ன சொன்னாங்களாம், டைரக்டர் வந்து எல்லாம் ஓகே, எனக்கு ஒரு ஐட்டம் சாங் மட்டும் ஒரு பெரிய ஹீரோயின் வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் பட்ஜெட் வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். இவருக்கு வந்து கதைக்கு நடுவில் இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கவும் அந்த படமே வேணாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படிப்பட்ட அந்த ஐட்டம் சாங்குக்காக வர்ற அந்த ஆடியன்ஸ் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே வேணாம்னு சொல்லிட்டதா சொன்னார். ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். இந்த மாதிரி கட்சிலாம் நமக்கு வருமா, எல்லாருக்கும் வருமானலாம் தெரியாது. பட் என்னன்னா கதைக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு கதையிலேருந்து நீங்கள் வச்ச அந்த ஒரு சீனை தூக்கிட்டோன்னா கதை எந்த பாதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குன்னா அந்த சீனுக்கு தேவையில்ல. செலவு, நேரம் எல்லாமே மிச்சம் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓரளவே மைண்டுக்குள்ளே எடிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவை. இதை தூக்குனா கண்டிப்பாக படம் வந்து நகராது. சாரி, இதை தூக்கவே கூடாது. இது இருந்தால் தான் கண்டிப்பாக நகரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதெல்லாம் வச்சுட்டு மிச்சதெல்லாம் கழிச்சிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம முதல்ல எழுதணும். தயாரிப்பாளருக்கு நம்ம பார்க்கணும், அவருக்கு லாபம் பண்ணி கொடுக்க தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து நேரத்தையும் மிச்சம் பண்ணி பணத்தையும் மிச்சம் பண்ணி கொடுத்து நல்ல லாபங்கள் பார்க்க வச்சோம்னா நமக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் வருவாங்க. இதெல்லாம் எப்போ மாறும்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்தா மட்டும் தான் இதெல்லாம் தவிர்க்க முடியும். அப்படி ஒண்ணு வந்தா மட்டும் தான் இந்த சாங்ஸ் இடையில வர சாங்ஸ் எல்லாம் வந்து போகும் அப்படின்னு அவர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு இதுல. நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸா இல்ல நீங்க எப்படி ட்ரை பண்ணலாம், நீங்க ஏதோ ஒரு மூவி எடுத்துக்கங்க. அந்த மூவியில நீங்க அந்த சப்ஜெக்ட் ஃபைண்ட் பண்ண பாருங்க. அப்படி நீங்க ஒவ்வொன்னா ஃபைண்ட் பண்ண உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கிரிப்ட்க்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அத எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஏன் யூஸ் பண்றாங்க? அது எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? அத பத்தி வந்து இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ நாங்க இதே மாரி நெறைய கன்டென்ட் போட்டுருக்கோம். ஃபில்ம் மேக்கிங் ரிலேட்டடாவும், ஸ்க்ரீன் ரிலேட்டடாவும் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அடுத்த சாப்டர் 6ல வந்து உங்கள சந்திக்கிறோம்.